அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். ஜெயலலிதா விட்டு சென்ற ஒரு இடத்தை தற்போது சீமான் அவர்கள் தான் நிரப்ப போறாரு அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி பாத்தீங்கன்னா நிறைய கருத்து கணிப்பு தகவலை வெளியிட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயம் குறித்து அந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். என்னதான் தற்போது ஆளுங்கட்சியாக திமுக இருந்தாலுமே பல இடங்கள்ல சீமானுக்கும் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளுக்கும் கிடைக்கக்கூடிய அங்கீகாரத்தை நம்மளால கண்கூட பார்க்க முடியுது அப்படின்னு தான் சொல்லணும். உதாரணத்திற்கு சீமான் சிறப்பு விருந்தினராக ஒரு இடத்துக்கு வராரு அப்படின்னா ஒரு முதல்வருக்கு உண்டான ஆளுமையும் பாதுகாப்பும் அந்த இடத்துல இருக்கிறதுனாலையும் மக்கள் வெள்ளம் குவியறதுனாலையும் உண்மையிலேயே முதல்வர் தான் வந்துட்டாரோ அப்படின்னு கூட நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா நினைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு சீமானுக்கு தமிழ்நாட்டில் ஆதரவாளிகள் அதிகமானதற்கு முதல் முக்கிய காரணமே திமுக கட்சியுடைய இல்லாமை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திமுக கட்சி எப்படி ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா, பிற கட்சிகளுக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மோடிக்கு ஆளுமை அதிகமாயிடும், திமுகவுக்கு போடுறதுதான் ஒரே வழி அப்படின்னு மோடியுடைய பயத்தை காட்டிய தமிழ்நாட்டு மக்களை திமுக கட்சிக்கு சாதகமாக மாற்றியிருந்தார் ஸ்டாலின். ஆனா ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி சீமான் பிஜேபியுடைய பி டீம் கிடையாது, உண்மையிலேயே பிஜேபியுடைய பி டீமாக திமுக கட்சி தான் இருந்துட்டு இருக்காங்க. கருப்புக்குள் காவி அப்படின்ற மாதிரி திமுக பாத்தீங்கன்னா பிஜேபிக்குள்ள தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பல விஷயங்கள்ல மக்கள் தெளிவாக பார்த்த ஒரு காரணத்தினால ஸ்டாலின் மேலையும் திமுக கட்சி மேலையும் ஒரு மிகுந்த வெறுப்புக்குள்ளாகிருக்காங்க. குறிப்பாக இந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு ஒவ்வொரு பொதுக்கூட்டங்களையுமே அதை சொல்லி காட்டுறதும், அதற்கு பிறகு பேருந்துகளில் இலவச பயணம் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பிச்சை மாதிரி பேசிட்டு இருக்காங்க அமைச்சர்கள். இதனாலேயே மக்கள் பார்த்தீங்கன்னா திமுக கட்சி மேல கடுமையான கோபமும் கொண்டுட்டு இருக்காங்க. இதனாலேயே ஆட்சி மாற்றம் 26 தேர்தலில் நடக்க தான் போகுது அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தற்போது தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த இடத்திற்கு யாரு வரப்போறாங்க அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு தகவல் தான் தற்போது அதிகமாக பரவிட்டு வந்துட்டு இருக்கு. இதுல தமிழ்நாட்டில் மூத்த பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி பார்த்தீங்கன்னா 2016 காலகட்டத்தில் ஜெயலலிதா எவ்வளவு ஆளுமையாக இருந்தாங்களோ அதே மாதிரி தான் தற்போது சீமான் ஒரு பெரிய ஆளுமைக்கு வந்துட்டு இருக்காரு அப்படின்னும், என்னதான் தற்போது விஜயோடைய அரசியல் கட்சி பல்வேறு மக்களை ஈர்த்துட்டு இருந்தாலும் அரசியல் அறிவு உள்ள ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா சீமானுக்கு தான் தங்களுடைய ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாம அவங்களுடைய நிலைப்பாடுபடி தமிழ்நாட்டில் ரொம்ப காலங்களாக தனிச்சு நின்று தான் போட்டிடுவேன் அப்படின்னு சீமான் துடிச்சிட்டு இருக்கிறதுனாலேயே சீமானுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அடித்தட்டு மக்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையில் சீமானுக்கு தங்களுடைய ஆதரவை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற தகவலை ரவீந்திரன் துரைசாமி தற்போது வெளியிட்டிருக்காரு. ரவீந்திரன் துரைசாமி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த தகவல் குறித்த எல்லா விவரங்களையும் அவருடைய நேர்காணலில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் சீமானுக்கு சாதகமாகவோ அல்லது நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகளுக்கு சாதகமாகவோ அமையல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருத்தருடைய விருப்பமாக தான் இந்த ஒரு கருத்து கணிப்பை பார்க்கணும் அப்படின்னும், உடனே சீமானுக்கு சோம்படிக்கிறார் ரவீந்திரன் துரைசாமி அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஒரு கூட்டமே வரும். இந்த மாதிரி கமெண்ட்ஸ்க்கு எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா உண்மையான நிலைப்பாட மக்களுக்கு தெரியவே வைக்க முடியாது அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆதங்கத்தை எல்லாத்தையுமே இந்த ஒரு நேர்காணலில் கொட்டியிருக்காரு. வரப்போகும் 26 தேர்தலில் உண்மையிலேயே விஜய்க்கும் சீமானுக்கும் ஒரு பெரிய போட்டி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா விஜய் தன்னுடைய பிரபலமான முகத்தை வச்சுட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா 14 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு மக்களோட மக்களாக நின்று தன்னுடைய அரசியலை மேம்படுத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இருவருக்கும் இடையான போட்டி அப்படின்றது 26 தேர்தலில் இன்னும் பல மடங்கு அதிகமாக போகுது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஜெயலலிதாவுடைய ஆளுமை அளவுக்கு சீமான் வருவாரா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.